Hello everyone. இந்த tutorial நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா flex sensor நாம எப்படி Proteusல சிமுலேஷன்ல போடுறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு Proteus ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. Proteus சிமுலேஷன் ஆப் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி பேஜ் கிரியேட் ஆகும். அதுல ஃபைல்ல போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படினு கொடுத்தீங்க அப்படினா நியூ ப்ராஜெக்ட் நாம புதுசா எந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ் செட்டப் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டி பேஜ் கிரியேட் ஆகும். இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாமே நம்ம எந்தெந்த டூல்ஸ் நமக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த டூல்ஸ் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். இந்தந்த காம்போனண்ட்டோ நம்ம எல்லாமே டூல்ஸ் மூலிமா எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ ஆர்டினோ தேவை. சர்ச் பாரில் ஆர்டினோ அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ளெக்ஸ் சென்சார், அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் சென்சார் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதை நம்ம ஓகே பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக சர்ச் பண்ணும்போது ஃப்ளெக்ஸ் சென்சார் வராது. அதை நம்ம எக்ஸ்டர்னல் லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுற மாதிரி வரும். அதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அடுத்தது லாஜிக் ஸ்டேட்டுன்னு ஒரு பட்டன். லாஜிக் ஸ்டேட் பட்டன் எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ரோட்டீஸில் பார்க்கும்போது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அந்த மாதிரி வேல்யூஸ் தான் நமக்கு தெரியும். ஃப்ளெக்ஸ் சென்சார்ன்றது வந்து மல்டிபிள் ரீடிங் 0 to 1023 ஏடிசி பின்னில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 0 to 1023 வரைக்கும் வரும். இது நம்ம டிஜிட்டலில் கனெக்ட் பண்ணுறதுனால லாஜிக் ஸ்டேட்ஸை வச்சு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்ற நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பவர் சப்ளை கிரவுண்டு ரெண்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அவுட் பின் எடுத்து நம்ம 6th பின்னில் கொடுக்குறோம். 6th பின்னில் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் எந்த பின்னில் கொடுத்துருக்கோமோ அந்த பின்னை தான் நம்ம ப்ரோட்டீஸ்லையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த லாஜிக் ஸ்டேட்டை டெஸ்ட் பின் அப்படின்னு இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் தெர்மீட்டர் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் ஆகுது 0s and 1 அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகுதோ அதில் நம்ம சீரியல் மானிட்டர் மூலிமா பார்த்துக்கலாம். அதோட ரிசீவரை நம்ம ஆர்டினோட டிரான்ஸ்மிட்டர் பின்னோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீரியல் மானிட்டரில் நம்ம என்ன பிரிண்ட் ஆகுதோ அதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ளெக்ஸ் சென்சாரோட ப்ரோக்ராம். பின்னோட 6 இன்புட்டாக வச்சு 9600 பாட் ரேட்டை எனேபிள் பண்ணுறோம். ஃப்ளெக்ஸுன்ற டெம்பரரி வேரியபிளில் 6th பின்னை நம்ம ரீட் பண்ணிவிட்டு சீரியல் டாட் பிரிண்ட் எல்எனில் நம்ம ஃப்ளெக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணும்போது 5000 மில்லி செகண்டுக்கு அடுத்து ஒவ்வொரு வேல்யூஸாக பிரிண்ட் ஆகும். கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கெட்சில் போய்ட்டு கம்பைல்டு எக்ஸ்போர்ட் பைனரி அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸா ஃபைலை க்ரியேட் ஆகும். அந்த எக்ஸா ஃபைல் எதுக்கு அப்படின்னா நம்ம சிமுலேஷனில் ப்ரோக்ராமை டம்ப் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸா ஃபைல் தேவைப்படும். ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம எங்கே ஃபைலை ப்ரோக்ராமை சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதில் ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எக்ஸா ஃபைல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் சென்சாருக்கும் நம்ம அதே மாதிரி எக்ஸா ஃபைல் இருக்கும். ஸோ அதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா குரோமில் போய்ட்டு ஃப்ளெக்ஸ் சென்சார் ப்ரோட்டியஸ் லைப்ரரி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு லிங்க் வரும். அதை லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் சென்சார் லைப்ரரி ஃபார் ப்ரோட்டியஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 30 செகண்ட் டைம் டிலே ஆகும். டைமர் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த டைமர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லைப்ரரி ஃபைல் வந்து கீழே லிங்காக க்ரியேட் ஆகும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிப் ஃபைலாக இருக்கும். அந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் 3 ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படின்னா ஓகே ஆயிரும். ஸோ இப்போ ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 ஃபைல் இருக்கும். அதை 3 ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ப்ரோட்டியஸில் எந்த லைப்ரரி இருக்கோ அந்த லைப்ரரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ ப்ரோட்டியஸில் லேப்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அதில் ப்ரோட்டியஸ் 8 ப்ரொஃபஷனலில் போய்ட்டு லைப்ரரிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லைப்ரரிஸ் கொடுத்துட்டு உள்ளே போய் அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் பேஸ்ட் ஆகிரும். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ரோட்டியஸில் அந்த ஃப்ளெக்ஸ் சென்சார் நீங்கள் போய் சர்ச் பண்ணும்போது இருக்கும். ஸோ இப்போ அந்த 3 ஃபைலில் ஒரு ஃபைல் எக்ஸா ஃபைல் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணதில். அந்த ஃபைலை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃப்ளெக்ஸ் சென்சார் மேலே டம்ப் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ அப்லோட் ஆகிடுச்சு ரெண்டுக்குமே வெக்ஸா ஃபைல். ஸோ இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா லாஜிக்ஸ் பட்டன்ஸில் நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னா 0 ஸ்டேட்டில் இருக்குது, அதனால் 0ன்னு பிரிண்ட் ஆகுது. நம்ம 1 கிளிக் பண்ணோம் அப்படின்னா 1 பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் அந்த ஃப்ளெக்ஸ் சென்சாரை நம்ம ஆர்டினோ மூலியமாக இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ளெக்ஸ் சென்சார் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ ஏதாவது மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணி எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது அந்த ஃப்ளெக்ஸ் சென்சார் யூஸ் பண்ணுறோம். அனலாகில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 0 to 1023 வரைக்கும் நமக்கு வேல்யூ கெட் ஆகிருக்கும். ஸோ டிஜிட்டலில் இருக்கிறனால நம்ம 0s and 1s அப்படின்றனால தான் கிடைக்குது. ஸோ இப்படி தான் ஒரு ஃப்ளெக்ஸ் சென்சாரை நம்ம சிமுலேஷனில் ஆர்டினோ மூலிமா கனெக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.